இப்போது நான் வீடியோவில் காமிக்கிறது சென்ட் தாமஸ் மன் புனித தோமையாரின் வரலாறு. இது இப்போ இது ஓப்பன் ஆயிடுச்சு. தோமா திருநாள் 21க்கு முன்னாடி திருவிழா நடந்தது. இதுக்கப்புறம் இந்த வீடியோ நான் ஞாயிற்றுக்கிழமை எடுத்தேன். ஞாயிற்றுக்கிழமை 22 இங்கே பாருங்கள். இது புதுசாக கட்டியிருக்கிறாங்க. செம்மையாக இருக்குதுங்க, அருமையாக இருக்குது. அவரோட இரத்த சாட்சி, இரத்த மறை சாட்சி இவர் புனித தோமையார் சென்ட் தாமஸ். அவரோட வாழ்க்கை வரலாறு எல்லாம் சொல்லியிருக்காங்க. 500வது வருஷம் கொண்டாடி இருக்காங்க, ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அர்ச்சிக்கப்பட்டனால எல்லாம் பாருங்கள். இதில் நான் சொல்கிறத விட நீங்கள் நேரில் பார்க்கறது, ஒவ்வொரு மறைசாட்சியும் எப்படி இருக்குது, அவர் எப்படி வாழ்ந்தார், அதோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம், அவர் ஜெபிச்சது, இறந்தது எல்லாமே இதில் போட்டிருக்காங்க. நீங்கள் பாருங்கள். பார்த்தா நிஜமாக பிளெஸ்ஸிங்கோடு தான் நாங்கள் போனோம். அவ்வளோ பிளெஸ்ஸிங்கோடு போனோம் நாங்கள். மாதாவோட வரலாறு. அதே மாதிரி அங்கே மரம் ஒன்று இருக்குது, பேனியன் ட்ரீ. அது 165 வருஷமாக அந்த மரம் அங்கே இருக்குது, இன்னும் அழியாமல். அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. இது ரத்த மறைசாட்சியாக இவர் வாழ்ந்துருக்கிறாரு. இவரோட வரலாறை நீங்கள் சென்ட் தாமஸ் மவுண்ட் புனித தோமையார் மலையில் பார்த்துட்டு, நான் எப்படி பிளெஸ்ஸிங்கோட ஆசீர்வாதத்தோடு போனனோ நீங்களும் அதே மாதிரி போய் சென்று ஆசீர்வாதத்தோடு போங்க. நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு, வியப்பாக பார்க்குறதுக்கு. இது ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நீங்கள். ஆர்மி தேவாலயத்தை கட்டுறாங்க. அதே இடத்துக்கு ராம் தேவகுமார் என்னுடைய கருத்து இறந்த அவருடைய தந்தை இந்த ராஜன் என்னுடைய ஆன்மீகத்திற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. கிளாரா, பாக்கியம்மா, ஞானப்போமா,